Good morning students. Today we are going to learn about working with ActiveX data object unit 5 chapter 16. An overview of ADO and OLEDB. The goal of universal data access is to access a variety of both relational and non-relational data across any type of network. Three major components. Data providers make a particular type of data available. Provider available for ODBC, Oracle, Microsoft SQL Server and Index Server. Data consumer use various types of data for various sources. Service component transform data from one type to another without relying on either end of the connection for help. And an overview of ADO and OLEDB provider. ActiveX data ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட் லிங்கிங் எம்படிங் டேட்டாபேஸோட மெயின் எய்ம் என்னன்னா ரிலேஷ்னல் அண்ட் நான் ரிலேஷ்னல் டேட்டாபேஸை உலகத்தில் உள்ள எந்த டைப் ஆஃப் நெட்ஒர்க் இருந்தாலும் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய மெயின் எய்ம். இதுக்கு இவங்க 3 முக்கியமான காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னெல்லாம்னா ஒன்று டேட்டா ப்ரொவைடர், அடுத்த டேட்டா கன்சியூமர், சர்வீஸ் காம்பனன்ட். டேட்டா ப்ரொவைடர் என்ன பண்ணோன்னா யூசர் எதிர்பார்க்கக்கூடிய டேட்டாவை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இதில் டேட்டா ப்ரொவைடராக ஓடிபிசியில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர், இண்டெக்ஸ் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா கன்சியூமர் என்ன பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். சர்வீஸ் காம்பனண்ட்டோட மெயின் எய்ம் என்னென்னா எந்த டைப் ஆஃப் நெட்ஒர்க் இருந்தாலும் அந்த டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எந்த சைடில் உள்ள கிளைண்ட் சைடாக இருந்தாலும் சரி, சர்வர் சைடில் உள்ள நெட்ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஃப்ரீயாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். A cursor service provide a way to catch data on the client machine and provide local scrolling, filtering and sorting capabilities. A synchronous service allows batch of data that are catch on the client to be updated on the server. Shape service allows hierarchical data to be used without any other special features. Data service allows data to move between client and server. கர்சர் சர்வீஸ் என்ன பண்ணோன்னா கிளைண்ட் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த கேட்ச் டேட்டா மூலமாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணோன்னா லோக்கல் ஸ்க்ராலிங், ஃபில்ட்ரிங், சார்ட்டிங் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அசின்க்ரனஸ் சர்வீஸ் என்ன பண்ணோன்னா கிளைண்ட் மிஷினில் உள்ள பேட்ச் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸை சர்வரில் அப்டேட் பண்ணும். ஷேப் சர்வீஸ் என்ன பண்ணோன்னா ஹைரார்க்கியல் டேட்டாவை எந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸும் இல்லாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். அடுத்த டேட்டா சர்வீஸ் என்ன பண்ணோன்னா கிளைண்ட் மிஷின்லேருந்து சர்வருக்கு உள்ள கிளைண்ட் மிஷினில் சர்வருக்கு ஃப்ரீயாக டேட்டாவை மூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். OLEDB is a low-level object-based programming interface designed to access a wide varieties of data sources. It can support both relational and non-relational data source, including messaging, file system, and other non-traditional data source. OLEDB is not designed to access directly from Visual Basic due to its complex interface. ActiveX data object is an object-based interface to OLEDB. DAO can be accessed using OLEDB service provider and existing ODBC driver through its OLEDB for ODBC intermediate interface. OLEDB வந்து ஆப்ஜெக்ட் லிங்கிங் எம்படிங் டேட்டாபேஸ் இது ஒரு லோ லெவல் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்குன்னா நிறைய டேட்டா சோர்ஸ்லேருந்து
டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு. இந்த ஓஎல்இடிபி என்ன பண்ணுன்னா ரிலேஷ்னல் நான் ரிலேஷ்னல் டேட்டா சோர்ஸை சப்போர்ட் பண்ணும். இது மூலமாக மெசேஜிங் பண்ண முடியும். ஃபைல் சிஸ்டம் அதர் ட்ரெடிஷ்னல் டேட்டா சோர்ஸஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓஎல்இடிபி வந்து விஷுவல் பேசிக் மூலமாக டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட காம்ப்ளெக்ஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால ஓஎல்இடிபியை விஷுவல் பேசிக் மூலமாக டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்டிவ்எக்ஸ் டேட்டா ஆப்ஜெக்ட். ஆக்டிவ்எக்ஸ் டேட்டா ஆப்ஜெக்ட் வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஃபைல். இதை டிஏஓ என்ன பண்ணோன்னா டிஏஓ கண்ட்ரோல் மூலமாக இந்த ஓஎல்இடிபி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை நம்ம இருக்கக்கூடிய ஓடிபிசி டிரைவர்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஓஎல்இடிபி வந்து ஓடிபிசிக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி இன்டர்ஃபேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் டேட்டா சர்வீஸ் easier to design, code and deploy both web-based and LAN-based applications. ADO object model. ADO uses a new database connection frame called OLEDB, which allows faster, more flexible access to multiple data providers. We can write database application that can easily accessed by OLEDB provider or ODBC provider. ADO consists of 7 objects, 3 of which are independent and 4 are dependent. Independent object can exist by themselves. Dependent object must exist in connection with an independent object. Relational data service மூலமாக ஈஸியாக டிசைன் பண்ணலாம், கோட் எழுதலாம். அதை வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் மூலமாகவோ அல்லது லேண்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். டிஏஓ ஆப்ஜெக்ட் மாடல் வந்து ஒரு புதிய ஒரு டேட்டாபேஸை யூஸ் பண்ணுது. அந்த டேட்டாபேஸோட நேம் என்னென்னா ஆப்ஜெக்ட் லிங்கிங் அண்ட் எம்படிங் டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ் மூலமாக ஈஸியாக டேபிளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை மல்டிபிள் டேபிளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஃபாஸ்ட்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் வந்து டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி. இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஓஎல்இடிபி யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஓடிபிசி ப்ரொவைடர்ஸ் மூலமாக ஈஸியாக இந்த டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓடிபிசியில் 7 ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் 3 வந்து இண்டிபெண்ட்டாகவும் இருக்குது, 4 டிபெண்ட்டாகவும் இருக்கும். இண்டிபெண்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோன்னா அதுக்கு ஆப்ஜெக்டுக்கு உள்ளேயே இருக்கும். டிபெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கனெக்ஷன்ஸ்க்கு உள்ளே இருக்கும். அதை வந்து இண்டிபெண்ட் ஆப்ஜெக்ட் மூலமாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் மெயின்டைன் கனெக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த டேட்டா ப்ரொவைடர். Its main properties for indicating the cursor type, connection string, query, timeout, connections, timeout, and other ADO specific properties such as default database and isolation level. Command object is used to save a query definition in your application. Connection object specifies the data definitions or data manipulation statement to be executed. It supports a number of new properties used to describe the types and purpose of query. Connection object என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு தடவையும் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை டேட்டா ப்ரொவைடருக்கு ப்ரொவைட் பண்ணும். இது என்ன பண்ணுன்னா இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து கர்சர் டைப், கனெக்ஷன் ஸ்ட்ரிங், query timeout, கனெக்ஷன் டைம்அவுட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுது. இது ஏடிஓவில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுது. அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் டிஃபால்ட் டேட்டாபேஸ் அண்ட் ஐசோலேஷன் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுது. கமெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய query டெஃபினிஷன் இன்ஃபர்மேஷன்ஸை அப்ளிகேஷன்ஸில் சேவ் பண்ணி வைக்கிது. அதே மாதிரி கமெண்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோன்னா டேட்டா டெஃபினிஷன்ஸ் அல்லது டேட்டா மேனிப்புலேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை
எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்து இது கொரியில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை தான் சப்போர்ட் பண்ணும். Record set object represents a set of rows fetched from the database as a result of some commands. Field object maintain information about single columns of data within a record set. Parameter object is a part of command object and it allows us to fill in values in a query. Properties allows us to look at important information about the particular object. Record set object என்ன பண்ணோன்னா அந்த ஒரு ரோவில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை கமெண்ட்ஸ் மூலமாக நம்ம ரிட்ரைவ் பண்ண முடியும். ஃபீல்டு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோன்னா காலத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை ரெக்கார்ட் செட் ஆப்ஜெக்ட் மூலமாக ரிட்ரைவ் பண்ணலாம். பேராமீட்டர் ஆப்ஜெக்ட் வந்து கமாண்ட் ஆப்ஜெக்டோட ஒரு பார்ட். இது அந்த கொரியில் உள்ள வேல்யூஸை ஃபில் பண்ணும். அடுத்து ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை என்னெல்லாம் இருக்குன்றத அந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட் வந்து செக் பண்ணும். built-in properties are those properties implemented in ADO and immediately available to any new objects using the syntax myObject.property. Cannot modify their characteristics or delete them. Dynamic properties are defined by the data providers and appears in the properties collection for the appropriate ADO object. Error object is an independent on connection object. As error occurs, the data access operations they are stored in the error collections. Working with ADO data control. Start Visual Basic and select new standard exe project. Go to the project menu and select components. built-in ப்ராப்பர்ட்டிஸில் ஏடிஓவில் இம்மிடியேட்டாக அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த built-in ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து myObject.properties மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த மாடிஃபிகேஷன்ஸோ டெலிஷன்ஸோ எதையுமே பண்ண முடியாது. டைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டேட்டா ப்ரொவைடரில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அதில் ஏடிஓ ஆப்ஜெக்டில் டிஸ்பிளே பண்ணும். எரர் ஆப்ஜெக்ட் வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு டிபெண்ட் ஆகிருக்கும். இந்த கோடிங்கில் ஏதாவது எரர் அக்கர் ஆச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எரர் கலெக்ஷனில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒர்க்கிங் வித் ஏடிஓ டேட்டா கண்ட்ரோலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணு. அதில் விஷுவல் பேசிக் 6.0 செலக்ட் பண்ணு. ஸ்டாண்டர்ட் EXE ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் மெனுவில் போய் காம்பனன்ட்ஸை செலக்ட் பண்ணணும். The connection tab becomes active. Provide the service and the username along with the respective password. Click the test connection button. Click OK button. Click the authentication tab and provide the username with the password. Next, double click the record source property to specify the name of the table. A dialog box appears. In the command type list box, select 2AD CMD table. Select the employee detail table name from the column table or stored procedure name. Click OK button. அந்த ஸ்டாண்டர்ட் EXE ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் மெனுலேருந்து காம்பனன்ட்ஸ் செலக்ட் பண்ண உடனே கனெக்ஷன் இனி ஒரு டேப் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த கனெக்ஷன் டேப்பில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கனெக்ஷன் இனி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சின்னு மெசேஜ் வரும். வந்த பிறகு ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும்.
கிளிக் பண்ணி முடித்த பிறகு ஆதென்டிகேஷன் ஒரு டேப் இருக்கும். அந்த ஆதென்டிகேஷன் டேபை கிளிக் பண்ணு. அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை ப்ரொவைட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் போய் ரெக்கார்ட் சோர்ஸ்ன்னு அந்த ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி எந்த டேபிளை ஆக்சஸ் பண்ண போறியோ அந்த டேபிளோடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணு. அடுத்து ஒரு டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் கமெண்ட் டைப் லிஸ்ட் பாக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 2AD CMD டேபிள் என்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விடணும். செலக்ட் பண்ணி விட்டுட்டு டேபிளோடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு EMP டீட்டெயில்ஸ் டேபிளோட நேம் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும்போது என்ன டேபிள் நேம் கொடுத்தோமோ அந்த நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். Place a text box named txt1. Set the data source property to ADO DC1. The data field property is set to EMP ID. Similarly, include 5 more text controls and set their respective data source properties. Finally, save the project and form and project. Run the application by pressing F5 key. அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த கனெக்ஷன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன பிறகு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உன்னுடைய ஃபார்மில் ப்ளேஸ் பண்ணணும். எத்தனை டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி அதோடைய டேட்டா சோர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணணும்னா ADO DC1 செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி டேட்டா ஃபீல்டு ப்ராப்பர்ட்டியில் அந்த டேபிளுக்கு நேம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஃபீல்டோடைய நேம், இப்போ எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி என்ன ஃபீல்டு வச்சுருக்கோமோ அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு டேபிளில் எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ணியிருந்தோன்னா EMP ஐடின்னு செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி டேட்டா சோர்ஸில் ADO DC1 செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து EMP நேம்ன்றதை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் அந்த டேட்டா சோர்ஸ் டேட்டா ஃபீல்டு ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கோடிங் எழுதி முடிக்கணும். கோடிங் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா ப்ராஜெக்டையும் ஃபார்மையும் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு F5 கீ மூலமாக ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணணும்.